கைஸ், 12th முடிச்சுட்டு எல்லாருமே இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இன்ஜினியரிங் சைட் போறவங்க எப்பயுமே பிஇ, அதாவது பிஇ மெக்கானிக்கல், பிஇ சிவில் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், ஐடி இந்த மாதிரி ஃபீல்டை மட்டுமே நான் செலக்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ அது இல்லாம ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸை பேஸ் பண்ணியும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு. ஸோ அதுல இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் கோர்சஸ் என்னன்னா என்னென்ன கோர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? இன்ஜினியரிங் கோர்ஸ்னாவே பொதுவாக 4 வருஷம் தான், டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் தான் காமனாவே. அதனால ஃபீஸ் எவ்வளவு இருக்கும்? அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம அந்த டிகிரியை படிச்சு முடிச்சுட்டு நமக்கு எந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு, எவ்வளவு சேலரி பேக்கேஜ் கிடைக்கும் அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்க்கலாம். மிஸ் பண்ணாம பார்த்துக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் வந்து 4 இயர்ஸ் தான் காமனாவே. ஃபீஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் 39,000 இருந்து மேக்ஸிமம் 2,75,000 வரைக்குமே ஃபீஸ் வந்து காலேஜை பொறுத்து மாறும். ஓகேங்களா? இது வந்து எல்லா இடத்துலயுமே இந்த ஃபீஸ் தான் இருக்குன்னு சொல்ல கிடையாது. ஒரு சில காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கை பொறுத்து மினிமம் ஃபீஸ் 39,000 தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது காலேஜை பொறுத்தும் நம்மளோட மார்க்கை பொறுத்தும் மாறும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து நமக்கு இந்த பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிற கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், நாமக்கல், பெரம்பலூர், திருச்சி, சேலம், திருவள்ளூர் அண்ட் தஞ்சாவூர். இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இந்த கோர்சஸ் இருக்கு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்கு. ஒன்ஸ் நம்ம படிச்சு முடிச்சோம் அப்படின்னா ஜாபுக்கு போறப்போ நம்ம அந்த சேலரி ரேஞ்ச் வந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 lakhsல இருந்து 25 lakhs வரைக்குமே நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். அது நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை பொறுத்து. என்னென்ன மாதிரியான ஒர்க்ஸ் நமக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் அந்த ஃபீல்ட்ல ஒர்க் இருக்கும், குவாலிட்டி அனலைசிங்ல வந்து ஒர்க் இருக்கும், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ் அனலைசராகவும் ஒர்க் கிடைக்கும். அதுக்கப்புறம் கேட்டரிங் சர்வீசஸ்லயும் நமக்கு வந்து ஜாப் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய இருக்கு. அந்த அருவம் படம் நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா? ஸோ அதுல எப்படி அந்த ஃபுட்டோட தரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? மில்க்ல, கேட்டரிங் ஐட்டம்ஸ்ல, பேக்கரி ஐட்டம்ஸ்ல எல்லாத்தையுமே குவாலிட்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஜாப்லாம் பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ரெண்டு சைடுமே ஜாப் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து இதோட அப்ஜெக்டிவ்ஸ். பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, சயின்ஸ் இதை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி குரூப் தான். ஸோ அப்ப நம்ம கண்டிப்பா இதுல வந்து மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? 12th. ஓகே. அடுத்து பிடெக் டைரி டெக்னாலஜி. டைரினா நமக்கு தெரியும் இல்லையா? மில்க் ப்ராடக்ட்ஸ். டைரினா மில்க் ப்ராடக்ட்ஸ் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஸோ இதோட கோர்ஸ் டியூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா 4 இயர்ஸ் தான். இருக்கிறதுலே கம்மி ஃபீஸ்ல படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ்னா இதுதான். 32,000 வந்து 56,000 வரைக்கும் இதுக்கு கோர்ஸ் ஃபீஸ் வந்து அப்ளை பண்றாங்க. இது எல்லாமே 1 இயர்க்கான ஃபீஸ் தான். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, திருநெல்வேலி அண்ட் திருவள்ளூர் இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் அவைலபிள். சேலரி பேக்கேஜ் ஒன்ஸ் நம்ம இது முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு போனாவே நமக்கு வந்து 3.3 lakhsல இருந்து 15 lakhs per annum அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சேலரி கிடைக்கும். வருஷத்துக்கே நமக்கு இவ்வளவு கிடைக்கும். நம்ம கவர்மெண்ட் ஜாப் போகும்போது சேலரி ரேஞ்ச் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இதோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸ் மேக்கிங். ஃபார் எக்ஸாம்பிள் மில்க், அந்த பேக்கெட் மில்க் ரெடி பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஆவின், ஹட்சன் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு அதிகமா இதுல ஜாப் இருக்கு. அது இல்லாம சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நமக்கு வந்து இதுல ஜாப் இருக்கு. ஓகேங்களா? அது அந்த மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து ரெடி பண்றது, கீ ரெடி பண்றது, அதுக்கப்புறம் சீஸ் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் நமக்கு அதிகமான ஜாப்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அங்க எல்லாமே நம்ம வந்து சூப்பர்வைசர், அந்த ப்ராடக்ட் மேக்கிங் இன்ஜினியர் இந்த மாதிரியான டெக்னிக்கல் ஃபீல்ட்ல வந்து நமக்கு ஜாப் இருக்கும். அதுக்கப்புறம் குவாலிட்டி அனலைசிங் ஃபீல்ட்லயும் நமக்கு வேல்யூ இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ் அனலைசர், அந்த பதப்படுத்துவாங்க இல்லையா பொருட்கள், பால் பொருட்கள் இல்லையா? ஸோ அந்த ஃபீல்ட்ல. அதுக்கப்புறம் கெமிக்கல் இன்ஜினியர். என்ன கெமிக்கல் இன்ஜினியர் தான் நம்ம அந்த அருவம் படம் சொன்னோம் இல்லையா? அதுல எப்படி என்னென்ன கெமிக்கல்ஸ் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து மிக்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து நமக்கு வேலை கிடைக்கும். அதான் பாருங்க, இந்த டைரி டெக்னாலஜி அப்படிங்கிறது எதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரி ப்ராடக்ட்ஸை மேக் பண்றது, ஸ்டோர் பண்றது, டிசைன்னா எந்த மாதிரியான டைரி ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணலாம். ஸோ இதை பேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பிடெக் ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங். ஃபுட் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு, ஃபுட் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதோட டியூரேஷன் 4 இயர்ஸ் தான். ஃபீஸ் வந்து நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 1 lakhல இருந்து 3,81,000 per year தான் நமக்கு இருக்கும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு இந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேனி, கோயம்புத்தூர், காஞ்சிபுரம் அண்ட் தஞ்சாவூர் 4 டிஸ்ட்ரிக்ட்ல அவைலபிளா இருக்கு. சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 5 lakhs to 20 lakhs per annum வந்து நமக்கு கிடைக்கும். சேம் நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்ல என்ன பார்த்தோமோ அதே மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் தான் இதுலயுமே இருக்கும். அடுத்து பாருங்க, பிடெக்லயும் இருக்கு, பிஇலயும் இருக்கு, ஃபுட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ். ஓகேங்களா? இதோட
டியூரேஷன் 4 இயர்ஸ் சேம். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 1,65,000 வரைக்குமே ஃபீஸ் ஆஃபர் பண்றாங்க காலேஜ்ல. அவைலபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை அண்ட் தாஞ்சூர், இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இந்த கோர்சஸ் இருக்கு. அதாவது இன்ஜினியரிங்ல சொல்றோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதே மாதிரி டிப்ளமோ கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்மே இப்போ கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த சேலரி பேக்கேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 10 lakhs per annum வரைக்குமே வந்து சேலரி ஆஃபர் பண்றாங்க. இது நம்மளோட முயற்சியை பொறுத்து. ஓகேங்களா? இதுல என்னென்ன ஜாப் ப்ரொஃபைல் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் இன்ஜினியர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஃபுட் ஸ்டோரேஜ் அனலிட்டிக்கல் சயின்ஸ், இந்த ஃபீல்ட் எல்லாத்தையுமே நமக்கு வந்து வேலை கிடைக்கும். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எப்படி ப்ராடக்ட் அதிகப்படுத்துறது, ஸ்டோர் டிசைன், இந்த ப்ராசஸ் பேஸ் பண்ணி தான். அடுத்த பிடெக் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சேம் அப்ஜெக்டிவ் வந்து இதுக்கும் அதே தான். இதோட கோர்ஸ் டியூரேஷன் 4 இயர்ஸ் தான். இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு கோர்ஸ். ஃபுட் இன்ஜினியரிங் பத்தியும் படிப்போம், ஃபுட் சயின்ஸாவும் படிப்போம், அட் த சேம் டைம் டெக்னிக்கல் அனாலிசிஸும் இதுல நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் நமக்கு எவ்வளவு ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா 6 lakhல இருந்து 22,25,000 இருக்கு. இதுக்கு ஃபீஸ் வந்து காலேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவைலபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னை, தஞ்சாவூர், பெரம்பலூர், இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் இருக்கு. சேலரி பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரைவேட் கம்பெனிக்கா நம்ம வேலைக்கு போனோம்னா 2 lakhல இருந்து 10 lakh வரைக்குமே நமக்கு இதுக்கு சேலரி கிடைக்கும். இது வந்து ஆவரேஜ் சேலரி தான். ஓகேங்களா? ஆக்சுவலா 2 lakh இல்ல, இது வந்து 6 lakhs. 6 lakhல இருந்து 10 lakh வரைக்குமே நமக்கு வந்து சேலரி கிடைக்கும். இதுவே நாம வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போறோம் அப்படிங்கிறப்போ இதை விட நமக்கு சேலரி பேக்கேஜ் வந்து அப்படியே டபுளா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஓகேங்களா? மற்றபடி ஜாப் ப்ரொஃபைல் வந்து முதல் சொன்ன மாதிரியே தான். அடுத்து பிடெக் சுகர் அண்ட் ஆல்கஹால் டெக்னாலஜி. இதுமே 4 இயர்ஸ் கோர்ஸ் தான். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 lakhல இருந்து 8 lakh வரைக்கும் தான். ஆனா நான் எல்லாமே அவைலபிள் டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் சொல்லிட்டேன் இல்லைங்களா? இந்த ஒரு கோர்ஸ் வந்து ஒரு ஸ்பெசிஃபைடு கோர்ஸ். இந்தியாலேயே 2 ஸ்டேட்ல மட்டும் தான் இந்த கோர்ஸ் வந்து டீச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்னு பஞ்சாப் அண்ட் மகாராஷ்டிரா, ரெண்டுத்துலயுமே ஒவ்வொரு காலேஜ் மட்டும் தான் இருக்கு. டிப்ளமோ கோர்சஸ் வந்து நிறைய ஆஃபர் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில மட்டும்தான் இந்த சுகர் அண்ட் ஆல்கஹால் டெக்னாலஜியோட டிப்ளமோ கோர்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ இதோட சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளவு இது வந்து இன்ஜினியரிங் கோர்ஸுக்கான ஃபீஸ் தான். டிப்ளமோ கோர்ஸ் அப்படிங்கிறப்போ 50,000ல இருந்து 1.5 lakh உள்ள தான் வருது ஃபீஸ். ஓகேங்களா? இதோட சேலரி பேக்கேஜ் வந்து பாத்தீங்கன்னா 2 lakhsல இருந்து 12 lakh per annum வரைக்குமே நமக்கு கிடைக்கும். பிரைவேட்டா போனோம்னா கவர்மெண்ட் ஜாபுக்கு போறப்ப நமக்கு இன்னுமே வந்து நல்ல ஆஃபர் இருக்கு. இதோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் மேனேஜராகவும் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்டாகவும் போகலாம். ஃபுட் ஸ்டோரேஜ் அனலிட்டிக்கல் சயின்ஸ் அந்த ரிலேட்டாகவும் நம்ம போகலாம். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுகர் காம்ப்ளெக்ஸ் வந்து எப்படி ஜென்ரலா ப்ரிப்பேர் பண்றாங்க, சுகர் மேக் பண்றதுக்கு என்னென்ன காம்போஸ்ட் வந்து மிக்ஸ் ஆகுது, ஆல்கஹால் எப்படி ரெடி பண்றோம், அதுல இருந்து வரக்கூடிய கோ ப்ரொடக்ஷன்ஸ் என்னென்ன, அதுக்கப்புறம் சுகர் ரீஃபைனிங் ப்ராசஸ் பத்தியும் வந்து இதுல டீச் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெயினா சொல்லி கொடுக்குறது தான். எந்தெந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் நமக்கு இதுல வேலைக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிங் ஃபிஷர், மெக்டோவல்ஸ், இந்த மாதிரியான ஆல்கஹாலிக் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அங்கெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி டெஸ்டிங் மேனேஜர் போஸ்ட் வந்து இருக்கு. ஸோ எவ்ரி இயர் வந்து ஆள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சுகர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு பாத்தீங்க இல்லையா? சுகர் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் வச்சு ரன் பண்ணுவாங்க இல்லையா? சோ அங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் மிக்சிங் கம்போஷன் இருக்கும் இல்லையா? சோ அதை பிக்ஸ் பண்றதுக்கான அந்த குவாலிட்டி டெஸ்டிங் அதுவுமே. சோ அந்த மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் வந்து இதுல அதிகமாவே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆல்கஹால் டெக்னாலஜி அப்படின்னு வரப்போ மெடிசன்ஸ் ரெடி பண்றாங்க இல்லையா? அந்த மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ற இடத்துலயுமே இந்த கோர்ஸ் படிச்சவங்களோட தேவை வந்து அதிகமாவே இருக்கு. ஓகேங்களா? சோ அதனால ஜாப் வந்து நிறைய இருக்கு. ஆனா கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அதுக்கப்புறம் பிடெக் பயோடெக்னாலஜி அண்ட் ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங். பயோடெக்னாலஜியோட ஃபுட் ப்ராசஸிங் இன்ஜினியரிங் சேர்த்து படிப்போம். இதோட டியூரேஷன் சேம் 4 இயர்ஸ் தான். ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000ல இருந்து 1,65,000 வரைக்குமே ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நமக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான். சேலரி பேக்கேஜ் 4 lakhsல இருந்து 10 lakhs per annum. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 4 lakhs அப்படிங்கிறப்போ ஒரு 35,000ல இருந்து நமக்கு 60 to 70,000 வரைக்குமே சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பெர் மந்த். ஜாப் ப்ரொஃபைல் மார்க்கெட்டிங் மேனேஜரா ஆள் எடுப்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராகவும் எடுப்பாங்க, இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இன்சார்ஜாவும் இதுக்கு வந்து ஆள் எடுப்பாங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் காம்போஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ப்ரிசர்வேஷன் பிரின்சிபல்ஸ், புதுசா டெவலப் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ், ஃபுட் குவாலிட்டியோட அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ஃபுட் சேஃப்டி லாஸ்,
இதை சார்ந்தே நம்ம வந்து ஃபுல்லா படிக்கிற மாதிரி இருக்கிறதுனால இந்த எல்லா ஃபீல்டுமே நமக்கு வந்து வேலைக்கு போகலாம். ஸோ இதுல வந்து நான் உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் கம்மியா தான் கொடுத்துருப்பேன். இன்னும் நிறைய ஜாப் வந்து இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்க இந்த கோர்ஸ் படிக்கும்போது இதை பத்தி உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? அடுத்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் இன்ஜினியரிங். ஃபுட் டெக்னாலஜியோட பயோகெமிக்கல் இன்ஜினியரிங் நம்ம சேர்த்திக்க போறோம். சேம் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 50,000 வந்து 1,65,000 தான். டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர், சேலம், காஞ்சிபுரம் 3 டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும்தான் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சேலரி பேக்கேஜ் 4 lakhsல இருந்து 10 lakh per annum வரைக்குமே கிடைக்கும். ஒரு சில கம்பெனிஸ்ல வந்து என்ன ஆகுதுன்னா 15 lakh per annum கூட சேலரி பேக்கேஜ் கொடுக்குறாங்க. ஜாப் ப்ரொஃபைல் டயட்டீஷியன், இந்த டயட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்க ஃபுட் சயின்டிஸ்டா போகலாம், ஃபுட் டெக்னாலஜிஸ்டா போகலாம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சயின்டிஸ்டா போகலாம், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸராகவும் போகலாம். ஓகேங்களா? ஸோ எதுவுமே அது அந்த சேஃப்டி லா பத்தி சொல்லக்கூடியது, கெமிக்கல் அனாலிசிஸ் இதுல கொடுப்போம், ஃபுட்டோட குவாலிட்டி அனாலிசிஸ் பண்றது, புது ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்றது, ப்ரிசர்வேஷன் எப்படி இருக்கணும், எதை வச்சு ப்ரிசர்வ் பண்ணணும், என்ன மாதிரியான கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணணும், அது எவ்வளவு கண்ட்ரோல்டா கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் காம்போசிஷன்ஸை பத்தி படிக்கிறது. ஸோ இதை பத்தி மட்டுமே இதுல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளவுதான். ஒரு 6ல இருந்து 8 கோர்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜியை பத்தி இருக்கு. தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் தான் ஒவ்வொரு கோர்சஸுமே நமக்கு இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட் பேஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது நம்ம வந்து கேட்டரிங் ரெலவெண்டாவும் போகலாம், பிளஸ் இந்த கெமிக்கல் இன்ஜினியர் ரெலவெண்டாவும் நம்ம வந்து போகலாம். ஏன்னா கெமிக்கல் டெஸ்டிங், குவாலிட்டி டெஸ்டிங்லாம் நம்ம பண்ணணும் இல்லையா? ஸோ அது ரெலவெண்டாவும் போகலாம். நான் இந்த கோர்ஸே படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கும். ஏன்னா உள்ள ஒவ்வொரு செமஸ்டர்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை பத்தி நீங்க நெட்லயும் சர்ச் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபுட் டெக்னாலஜி பேஸ் பண்ணி நான் வந்து ஏதாவது ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஒரு தடவை பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ஜினியரிங் கோர்சஸ் பத்தி நம்ம இந்த மாதிரி கேட்டகரிஸ் பண்ணி தனித்தனியா வீடியோஸ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அந்த எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.